கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 15 சவரன் நகையும் 1 லட்ச ரூபாய் சீதன பணமும் கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வாரம் முன்ன பின்ன எனக்கும் என் நாத்தனாருக்கும் கல்யாணம் வச்சிருந்தாங்க. என் நாத்தனார் அப்படின்னா என்னோட கணவரோட தங்கச்சி. முந்தின வாரம் எனக்கு கல்யாணம், அடுத்த வாரம் என்னோட நாத்தனாருக்கு கல்யாணம். என் மாமியார் வீட்டுக்காரவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பணமும் நகையும் அவங்களோட பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து என் கணவர் கிட்ட பேசியிருக்காங்க. என் கணவரும் அதுக்கு ஒத்துட்டு என்ன கல்யாணமும் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்த உடனேயும் என்னோட நகையெல்லாம் வாங்கி அவங்க பொண்ணுக்கு போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் எல்லாம் வந்துரும், இப்ப நினைச்ச பணம் வரல, கல்யாணம் நின்னு போயிரும், உன்னோட நகையெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னா நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி தான் சாகணும் அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேசி எங்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு 10 பேர் மட்டும் வந்து தாலி கட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா என்னோட நாத்தனார் கல்யாணம் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சு. கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட மாமியாரோட கேரக்டர் எப்படின்னா, எங்கிட்ட இருந்து தேவை ஆகணும் அப்படின்னா ரொம்ப சூசகமா பேசி அந்த காரியத்தை சாதிச்சிருவாங்க. எல்லாத்துக்கு முன்னாடியும் என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி பின்னாடி இருந்து ஐடியா கொடுப்பாரு. இது என்னோட மாமனாரோட கேரக்டர். அந்த வீட்டுல ஒருத்தரும் ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இப்படியே வாழ்க்கை போச்சு. என்னோட கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணி அடிக்கிற ஒரு கேரக்டர், வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம ஊதாரித்தனமா சுத்துற ஒரு கேரக்டர். இது எல்லாத்தையும் மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்தோடனே தொட்டதெல்லாம் எனக்கு அந்த வீட்டுல ஏமாற்றமா தான் இருந்துச்சு. நல்லா தண்ணி அடிச்சுட்டு வேலை வெட்டிக்கே போகாம இப்படியே வந்து சுத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டா என்னோட மாமியார் மாமனார் எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. சரியான சாப்பாடு இருக்காது, சந்தோஷமே இருக்காது, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படியே என்னோட வாழ்க்கை போச்சு. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.